வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு தெரியாது, சுத்தமாக வேலைன்ட்டு தெரியாது. அந்த வேலையில் என்ன பண்ணால் $900 போய் செத்து போச்சு ஒரே நாளில். அதுவும் காலேருந்து சாவையில் சாயந்தரம் 5க்கு மேலே. அது ரொம்ப இல்லை. இது பிராய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில டைமில் நம்மளுக்கு லாபம் வருது, சில டைமில் வந்து நஷ்டம் வருது. அதை நம்ம ஏற்றுக்கவே முடியல. பண்ணைக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 லட்சம் செலவு பண்ணியிருக்கீங்க. அதாவது 230 அடி நீளம், 22 அடி. கடை வாங்காத பண்ணுற வரைக்கும் லாபம் வரும். ஒரு விஷயத்தை நம்ம இறங்கி செய்கிறோன்னா கடை வாங்கிட்டு பண்ணிட்டா அது லாபம் வராது. ஏன்னா நம்மளுக்கு அந்த வட்டி கட்டுறதுக்கு நம்ம சம்பாதிக்கிறது வட்டி கட்டுறதுக்கே போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆரிஸ் ஃபார்ம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராய்லர் பண்ணையை தான் நம்ம வந்து பார்க்க வந்துருக்கோம். ஸோ நம்ம நாட்டுக்கோழி சம்மந்தமாக நிறைய பதிவுகள் வந்து நம்ம போட்டிருக்கோம், நிறைய பண்ணைகளும் சந்திச்சிருக்கோம். ஃபியூச்சரில் கூட நிறைய வீடியோஸில் வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிராய்லர் பண்ணையில் உண்மையாக லாபங்கள் இருக்கா, பிராய்லர் பண்ணை வளர்க்கக்கூடிய அவங்களுடைய எண்ணம் எதனால் வந்து பிராய்லர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஸோ ஆரம்பித்தா லாபகரமாக இருக்குமா, இந்த ஷெட்டோட செலவு என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பிராய்லர் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சு கோழி வளர்ப்பு சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ திரு ரஞ்சித் அவர்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊரல் கிராமம்னு சொல்லுவாங்க. திண்டிவனத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து ஒரு 2 பண்ணை வச்சு இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பிராய்லர் கோழி சம்மந்தமான பிராய்லர் கோழி வளர்ப்புனா என்று, இந்த ஷெட்டுக்கு என்ன செலவாச்சு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரஞ்சித், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக. வணக்கம். நான் திண்டிவனம் பக்கத்தில் ஊரல் கிராமத்தில் வச்சுக்கிறேன். பிராய்லர் ஃபார்ம் வச்சுட்டு இருக்கேன். சரி, ஓகே ரஞ்சித். இப்போ கோழின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி இருக்குது, வான்கோழி இருக்குது, கிண்ணி கோழி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது பிராய்லர் கோழியாக நீங்கள் எடுத்து வளர்க்குறீங்க? பிராய்லர் கோழி ஏன் வளர்க்குறோன்னா, இப்போ நம்மளுக்கு இது வந்து நாள் கம்மியாகும், நம்மளுக்கு வருமானம், இதில் ஒரு வருமானம் வரும். ஓகே, அதுக்காக நம்ம இதை எடுத்து பண்ணுறோம். ஓகே. இப்போ நாட்டுக்கோழி வளர்க்கணும் ஒரு 6 மாதம் டைம். 6 மாதம். வான்கோழினா ஒரு 8 மாதம் 9 மாதம் டைம் எடுக்கும். பிராய்லர் கோழின்னு சொல்லும்போது எத்தனை நாட்கள் எடுத்துக்கும்? நாட்கள் நம்ம 2 மாதம் ஆகிடும். 60 நாட்கள். 60 நாட்கள். 60 நாள் வரைக்கும் நீங்கள் வளர்க்கணும்? ஆமாம், வளர்க்கணும். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம கொட்டைக்கு அமைச்சிருக்கீங்க. இந்த கொட்டையோட மொத்த அளவு சொல்லுங்கள் பார்ப்போம். 22க்கு 310. 310 அடி நீளம், 22 அடி அகலம். இந்த ஷெட் அமைக்க உங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? நம்ம ஷெட் அமைக்கிறது மொத்தமாக கான்ட்ராக்ட் தான். அது அமைக்கும் 45 லட்சம் வந்துருச்சு. 45 லட்சம். இந்த ஒரு ஷெட்டுக்கா இல்லை 2 ஷெட்டுக்குமே 45? ஓகே. இப்போ 2 பண்ணைக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 லட்சம் செலவு பண்ணியிருக்கீங்க. அதாவது 230 அடி நீளம், 22 அடி அகலம். இதே அளவு தானே அந்த பண்ணையும்? ஆமாம், ஒரே ஷேம் தான். இப்போ 2 பண்ணையும் சேர்த்து 45 லட்சம் செலவு பண்ணிங்க. எவ்வளோ பெரிய அமௌண்ட் போட்டு நம்மளால் சம்பாதிக்க முடியுமா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கோடி, கரெக்டுங்களா? ஸோ பராமரிப்பு இதெல்லாம் இருக்குது. எப்படி வந்து இது லாபகரமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை லாபகரமாக தான் இருக்குதா? இல்லை, இப்போ நம்மளுக்கு ஒரு கடை வாங்காத பண்ணுற வரைக்கும் லாபம் வரும். ஒரு விஷயத்தை நம்ம இறங்கி செய்கிறோன்னா கடை வாங்கிட்டு பண்ணிட்டா அது லாபம் வராது. ஏன்னா நம்மளுக்கு அந்த வட்டி கட்டுறதுக்கு நம்ம சம்பாதிக்கிறது வட்டி கட்டுறதுக்கே போயிடும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்து அதை ஒரு இப்போ நம்ம ஒரு 45 லட்சம் இருந்து நம்ம கையில் இருந்தது ஒரு 30 இருந்தது, 15 லட்சம் கடன். அப்படின்றதுக்காக நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரியாத போகுது, அவ்வளோதான். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 லட்ச ரூபா இருந்தால் தான் பண்ணையே பண்ண முடியும். அப்போ இது எளியவர்கள் சாத்தியமே கிடையாது இல்லையா? ஏன்னா கடன் வாங்காமல் பண்ணணும் அப்படின்னா ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களோ இல்லை பணம் இல்லாதவங்களோ பண்ணவே முடியாது. ஸோ அப்போல்லாம் அவங்களாம் எப்படி பண்ணுறது இந்த பண்ணையை? ஏதாவது மானியம் கிடைக்குமா அரசாங்கத்தில்? இப்போதைக்கு மானியம் எதுவும் இல்லை. நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் மானியம் இல்லை. நம்ம இடம் இருக்குல்ல, கிடையாது. இடம் வந்து இப்போ ஒரு 5 ஏக்கர் இருக்கா, அதை வச்சு எதனா லோன் போட்டோ இல்லை வேறு எதுனா கடன், இப்போ வேறு எதுனா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கல, அதை எதுனா பண்ணிவிட்டு ரெடி பண்ணலாம். வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா? இந்த மாதிரி பண்ண நம்ம சொந்தமாக கட்டுறது பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா 100ல் வந்து ஒருத்தரால் கூட அது மாதிரி கட்ட முடியாது, அந்தளவுக்கு வந்து கம்மி. இப்போ லீஸுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணைகள் கொடுக்குறாங்க. அது மாதிரி லீஸுக்கு எடுத்து பண்ணும்போது நம்ம லாபகரமாக இருக்குமா? லீஸுக்கு நம்ம இப்போ ஒரு 5000 கோழி இருக்குன்னா, 5000 கோழி இருக்காங்கன்னா ஒரு 1.5 லட்சம், வருஷத்துக்கு 1.5 லட்சம் இல்லை 2 லட்சம் பேச நல்ல லாபம் வரும். ஓகே. இப்போ வருஷத்துக்கு 1.5 லட்சம் அப்படின்னா மாத கணக்கில் ஒரு 15,000 12,000 அந்த ரேஞ்சில் வந்து கொடுக்க முடியும். அது இல்லாமல் இப்போ எத்தனை பேர், இப்போ இது வந்து 230 அடி நீளம். ஸோ இதில் வந்து எவ்வளோ கோழிகள் விடலாம், எத்தனை பேர் இருந்தால் பார்த்துக்க முடியும்? இது மேக்ஸிமம் இப்போ நம்ம வந்து 22க்கு 310னா
மேக்ஸிமம் 2 ஆள் இருந்தாகணும். இதே நம்மளுக்கு நிப்புலாக இருக்கோ கரெக்டாக இருக்குது, ஒரு ஆள் பார்த்துக்கிறது கரெக்டாக இருக்குது. இதுவே மேக்ஸிமம் டிங்கு இருந்ததுன்னா அது கழுவுறதுக்கோ போகிறதுக்கோ அது 2 பேர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 2 பேர் இருந்தால் இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட்டுருக்கோம். ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, வேலை ஈஸியாக இருக்குது, கம்மியாக இருக்குது. நம்ம இப்போ பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கழுவுற வேலை கிடையாது, கோழி கொஞ்சம் 6 இருக்கும்போது தண்ணி வைக்கிற வேலை கிடையாது. அதனால நம்மளுக்கு இப்போ ஒரு ஆள் பார்த்துது. இப்போ அது வேணா டிங்கர்னா கழுவணும், தினமும் காலையும் கழுவணும், சாயந்தரமும் கழுவணும். அதே மாதிரி சுத்தமாக நல்லா இருக்கும். அது ஏன் சுத்தம் தினமும் கழுவுறாங்கன்னா கோழிக்கு சளி பிடிச்சிரும் கழுவலாம். ஓகே, பண்ணை கட்டிட்டோம். பண்ணை கட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? இப்போ கோழி கொஞ்சம் உங்களுக்கு பேட்ச் வந்து வரப்போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? எப்படி வந்து பண்ணையை தயார்படுத்துவீங்க? இப்போ நாட்டுக்கோழினா நம்ம எதுவுமே போட தேவை. இப்போ தரையில் பார்த்தீங்கன்னா உண்மை போட்டிருக்கீங்க. இப்போ நாட்டுக்கோழி மேய்ச்சல் முறையில் வெளியே போய் தீவனம் எடுத்துகிட்டு வரப்போகுது. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து பண்ணையை ரெடி பண்ணுவீங்க? இதுக்கு நாங்கள் எப்படி ரெடி பண்ணோம்னா பஞ்சு கொட்டிக்குவோம். 6 வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி அடியில் சாணி தெளிப்போம். மாட்டு சாணம் எதுக்காக? அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அதனால் ஃபுல்லாக மாட்டு சாணம் தெளிச்சுட்டு மறுபடியும் ப்ளீச்சிங் போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணிட்டு தான் அப்போ தான் 6 இருக்கும். பஞ்சு கழிச்சிட்டு அப்போ தான் 6 இருக்கும். என்ன பஞ்சு இது? இது வந்து தென்னம்பஞ்சு. இதுக்கு பதிலாக நம்ம நெல் உமியோ இல்லை வந்து பதிருங்க இருக்குது, நிறைய பதிர் வகைகள் இருக்குது, இல்லை வேர்க்கடலை உமி இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அது ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா இது வந்து வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு குளிர்ச்சி தரும். பஞ்சு ஈரம் அவ்வளோத்து வச்சிருக்காது. பலன்னு இருந்தால் தான் கோழி நல்லா வளர்ந்து வரும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம உமினா என்ன பண்ணோன்னா வச்சுங்களேன், அது வந்து கரெக்டாக வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ட்ரைனஸ் இழுக்க. ஆமாம், அந்த ஈரத்தை கோத்து வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு பஞ்சுக்கும் தான் இதுக்கும் உனிக்கும் வித்தியாசம். ஏன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது கம்மியாக இருக்கும், இது வந்து பஞ்சு வந்து தேங்காய் பஞ்சு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆமாம், அதை கூட நம்ம டபுள் மடங்காக வருது. ஓகே, இப்போ நம்மளுக்கு அது ஒரு 10,000 வருதுன்னு வச்சுங்களேன், இது 20,000 வருது. 20,000. ஆமாம். சரி, இப்போ வந்து சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ப்ரூடிங் எப்படி போடுவீங்க? ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா அடுப்பு கறியில் போடுவாங்க, குண்டு பல்பில் போடுவாங்க. இப்போ பிராய்லர் பண்ணல காடை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் ப்ரூடர் வந்துருச்சு, கேஸ் ப்ரூடிங் வந்துருச்சு. இதில் உங்கள் அனுபவத்தில் எந்த வந்து ப்ரூடிங் மெத்தட் கரெக்டாக இருக்கும்? நம்மளுக்கு ப்ரூடிங் போடுறது வரைக்கும் நாங்கள் வரைக்கும் லைட் செட்டிங்கு கறி தான் போட்டிருக்கோம். அது ஏன்னா இப்போ நம்ம லைட் செட்டிங்கு கறியோ லாஸ்ட் வரைக்கும் ஆனாலும் இருந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு இப்போ கேஸ் ஒரு சில இடத்துல நம்ம கவனிக்க மாட்டோம், கேஸ் இருக்காது, நம்ம பற்ற வச்சுட்டு போய் தூங்கிடுவோம். அந்த டைமில் வந்து கேஸ்லாம் ஆன் ஆயிடுச்சு ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப கஷ்டமாயிடும். கோழி குஞ்சுலாம் ரொம்ப பிரச்சனை தானே இருக்குது. குண்டு பல்ப்லையும் இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு குண்டு பல்ப் ஆஃப் ஆகிட போகுது, அப்பயும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்காதுல்ல. நம்மளுக்கு கறி ஹீட் இருக்குல்ல, கறி பற்ற வைக்க எப்படியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். இப்போ ஒரு பெருமழை இருக்குது, உடனே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, நீங்கள் கறியை வந்து பற்ற வைக்க அப்பயும் உங்களுக்கு அந்த 2 மணி நேரம் இருக்குல்ல. இதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணிருக்கலாமே? கேஸ் ப்ரூடிங்னா அதுக்கு தான் நாங்கள் வேலையை அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆளை ஒதுக்கிடுது. சரி, அதுக்குன்னே தனியாக இப்போ நம்ம இறக்க போனால் ஒரு 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த வேலையை. அது 1 ஹவர் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அதில். ஸோ எப்போவுமே வந்து ப்ரூடிங்க்குனே தனியாக வந்து பராமரிப்புக்கு நீங்கள் வச்சு. ஆமாம், ஆள் இருக்குது. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணுவீங்க. ஆமாம். சரி, இப்போ ப்ரூடிங் போட்டுட்டீங்க, இப்போ சிக்ஸும் இறக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவீங்க? இதுக்கப்புறம் நம்ம சின்ன தீவனுக்கு இப்போ பெரிய கப்பு, இதில் சின்ன சைஸ் கப்பு இருக்குது. அதில் வந்து நாங்கள் தனியாக கொட்டிட்டு தனியாக தண்ணி இந்த மாதிரி இருக்குது, தொங்க விட்டு இந்த மாதிரி. இதுக்கு சின்ன சைஸ் இருக்கு. சரி, அது வந்து தரையில் வச்சிருவோம். சரி, அடியில் பேப்பர் போட்டு மேலே தரையில் வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் இறக்கிட்டு 2 நாளைக்கு பேப்பர் ஃபீடு போடுவோம். பேப்பர் ஃபீடுன்றவங்க அது தரையில் போட்டு விட்டுருவோம். பேப்பர் ஃபீட்னா பேப்பர் போட்டு அது மேலே போட்டு விட்டுருவோம். அது ஏன் போறோம்னா கோழி குஞ்சு வந்து கும்பலாக இருக்காது. இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு ரத்த சில கும்பலாக உட்காந்துருக்கும், போகும் வரும். அது வந்து அதுமாரி பேப்பர் ஃபீடு போட்டோன்னா கோழிங்க எல்லாம் தனித்தனியாக இருக்கும். அதுக்காக தீவனத்துக்காக தனித்தனியாக எடுத்துக்கோங்க, மொத்தமாக கும்பல் சேராமல் இருக்கும். சரி, ஓகே. இப்போ மொதல் கோழி வந்துருச்சு, தீவனமும் போட்டுட்டீங்க. ஒரு 3 நாள் பராமரிக்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க? 3 நாளுக்கு அப்புறம் இப்போ நம்ம பராமரிக்கிறது வந்து ஒன்றும் மறுபடியும் வாஷ் பண்ணுவோம். நம்ம எல்லாத்தையும் விட்டு அந்த டிங்க் இருக்கிற நிப்பிள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், பெரிய கப் வச்சிரும். 3 நாளைக்கு அப்புறம் பெரிய கப்பும் சின்ன கப்பு சேர்த்து வச்சுருவோம். சரிங்க. இப்போ நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறோம், அதெல்லாம் கோழி வந்து வேகமாக வளருது, தொடையில் பார்த்தா போடுவோம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு சாப்பிட உகந்த உணவு இல்லை அப்படிலாம் நிறையா வருது. பட் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது புரியுதுன்னா நம்ம நேரில் சொல்லுங்கள். அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் அதை பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா கோழிக்கு நம்ம அதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. வந்து கோழிக்கு ஊசி போடுவோம், நோய் எதிர்ப்பு சக்திக்கு மட்டும் ஊசி போடுவோம். அது நோய் தாக்குதலுக்கு ஆளாகாமல் இருக்குது, சளி பிடிக்காமல் இருக்குது, இந்த மாதிரி மட்டும் அதுக்கு மட்டும் போடுவோம். அந்த மருந்து வகைகள்லாம் உங்களுக்கு தெரியுமா ஏதாவது? இல்லை, அது கம்பெனி அதுக்கு சம்மந்தப்பட்டது. அவங்களே ஆள் வருவாங்க, அவங்களே போட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் எதுவும் அமௌண்ட் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மருந்துக்கான காசு? ஆமாம், காசு மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏன்னா இப்போ நம்ம நாட்டுக்கோழி எடுத்துட்டோம், இல்லை வந்து ஒரு பண்ணை முறையில் வளர்க்குறோம் அப்படின்னா F1 போடுவாங்க, லசோட்டா போடுவாங்க, RDVK இருக்குது, R2B இருக்குது, ராணிகெட் போடுவாங்க, ஃபவுல் பாக்ஸ் அடிப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோய்க்கான தடுப்பு மருந்துகள் தான். அதே போல தான் பிராய்லருக்கும் பயன்படுத்துவோம். இப்போ நாங்கள் பிராய்லருக்கு எதுக்கு பயன்படுத்தினா லசோட்டா போடுவோம். லசோட்டா வந்து கண் ட்ராப்ஸ் கண்ணில் விடுவோம். அது 3 ட்ராப்ஸ் போடுவோம். 6 நாளில் 1 போடுவோம், 12 நாளில் 1 போடுவோம், 18 நாளில் 1 போடுவோம். சரிங்க. அது நாங்கள் கையில் பிடிச்சி தான் போடுவோம். ஒன்றா போடுவோம். ஒரு கோழி 10,000 கோழி 10,000 கோழி ஒரு கோழி கண்ணில் பிடிச்சி தான் போடுவோம். சரி, அதுக்கடுத்து என்ன மருந்து பயன்படுத்துவீங்க? அடுத்தது அதுக்கப்புறம் வந்து மருந்து போடுறதுனா நம்ம டானிக் முனித கொஞ்சம் சிறப்பு மாரி கொடுப்போம். இது லியோ 50 அதுமாரி புரோட்டோன்னு
அது போல் கொடுப்போம். இது எல்லாமே வந்து செரிமானத்துக்காக செரிமானத்துக்காக லிவர் டானிக் கொடுப்போம். ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கோழி நம்ம இப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு கோழி பார்த்தாலும் தெரியும் இந்த கோழி நல்லா நீங்கள் சோக்கமாக இருக்குது எதனால் இருக்குது அந்த ஃபால்ட்டை வந்து நம்ம சூப்பர்வைசர் மூலிமா தெரியப்படுத்துவோம். அவங்க வந்து பார்த்துட்டு இந்த ஃபால்ட் இருக்குது இந்த மருந்து கொடுப்போம் அவங்க சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ அதாவது இந்த 60 நாளைக்குள்ளே நீங்கள் பயன்படுத்துறது எல்லாமே நோய் எதிர்ப்பு மருந்துகள். ஆமாம், எந்த ஒரு வளர்ச்சிக்காகவும் எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. வளர்ச்சிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வளர்ச்சிக்காக இது வரைக்கும் நாங்கள் அந்த டானிக் தான், புரோட்டான் அது போல் மெடிசன் தான் கொடுப்போம். ஆமாம், அது போல் தான் கொடுப்போம். சரி, ஓகே. இப்போ தீவன முட்டைகள்லாம் இங்கே அடிக்க வச்சிருக்கீங்க, இதெல்லாம் இப்படி நீங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்களா இல்லை வந்து? இல்லை, எல்லாம் கம்பெனி தான். இது எல்லாமே கம்பெனி தான். எப்படி கொடுக்கணும் எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. நம்ம ஒரு இப்போ நம்ம ஒரு சில பண்ணையில இப்போ நம்ம புதுசாக கட்டி இருக்குல்ல, அப்போ வந்து சூப்பர்ஸ் வந்து அதுக்குன்னே வந்து வருவாங்க. கரெக்டாக வந்து இதாக தான் பண்ணணும், மெயின்டைன் தினமும் வந்து கரெக்டாக கணக்கெடுத்து எத்தனை கோழி சாவுது போதுவதுன்னு சொல்லிட்டு தினமும் கணக்கெடுத்துவாங்க. அதுமாரி இதை தான் பண்ணணும், அந்த டைமில் ஃபீடு போடக்கூடாது. இதுமாதிரி இப்போ வெய்ய காயுதுன்னா 6 மணிக்கு மேலே தான் ஃபீடு போடணும், இல்லை 7 மணிக்கு மேலே தான் ஃபீடு போகும். கோழி சாவுதுன்னா அதுக்கு ஒரு மெடிசன் தருவாங்க. இந்த மெடிசனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபீடு போடுங்க. தினசரி சூப்பர்ஸ் வந்து ஆமாம், தினசரி பார்த்துருவாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க கோழி வந்து எத்தனை நாளான பேட்ச் இது? இது மேக்ஸிமம் இன்னையோட 32 நாள் ஆகுது. 32 நாள் ஆகுது. என்ன இடம் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்தீங்களா? 1.5 வரும். 1.5 வரும். அதான் நீங்கள் டெய்லியுமே செக் பண்ணுவீங்களா இடையே? கரெக்டாக 10 நாளைக்கு இல்லை ஒரு 5 நாளைக்கு ஒரு வாட்டி சூப்பர்ஸை வந்து எடை போட்டு பார்த்து. இந்த எடையை பொறுத்து உங்களுக்கு லாபம் இருக்கா இல்லை வந்து எனக்கு கோழி 60 நாள் ஆனால் போதும்பா நான் ஏற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது? அப்படிலாம் இல்லை. எடையும் மெயின் காரணம் பார்த்தோன்னா 38 நாளுக்குள்ளே நம்மளுக்கு எடை வரணும். 2 கிலோ இல்லை 38 சொல்கிறேன், 38 நாளில் வந்து நம்மளுக்கு 1.5 கிலோ 1,800 1,900 அப்படி வந்து இருந்தால் நம்மளுக்கு லாபம் வரும். ஆமாம். இந்த லாபத்தை நிர்ணயம் பண்ணுறது இது நம்மளுக்கு இது எஃப்சிஆர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படின்னா எஃப்சிஆர்னா இப்போ நம்ம கோழி பண்ண வச்சிருக்கவங்களுக்கு அது தெரியும் எஃப்சிஆர்னா என்னன்ட்டு. கோழி பண்ண வச்சிருக்காங்க அது எஃப்சிஆர் தெரியுது. அதனால அது எப்படின்னா இப்போ நம்மகிட்ட ஒருத்தவங்க 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா அந்த 100 ரூபாவை நம்ம 80 ரூபா செலவு பண்ணிட்டு அதுக்கு அந்த வயிற்று கோழி வந்துச்சுன்னா அது எஃப்சிஆர் நிற்கும். அதான் எஃப்சிஆர்ன்ட்டு. 100 ரூபாவும் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை எவ்வளோ கம்மியாக செலவு பண்ணி அதுக்கு லாபத்தை கொடுக்கணும், அதான் எஃப்சிஆர். இப்போ நம்ம வந்து அவன் 100 ரூபா கொடுத்துறான்னு சொல்லிட்டு நம்ம 120 ரூபா செலவு பண்ணோம்னா அதில் நம்மளுக்கு எஃப்சிஆர்ன்ட்டு வராது, லாபம் வராது. லாபமே போகுது, கை காசுலேயே போகும். ஸோ அந்தமாரி கணக்கு பண்ணுறது தான் எஃப்சிஆர். சரி, ரைட்டு. ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த 35 நாள் ஆகிடுச்சு, இல்லை 38 நாள் ஆகிடுச்சு, 40 நாள் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு கறிக்கடையில் வந்து உங்களுக்கு பார்த்து எங்களுக்கு ஒரு 10 கோழி வேணும் 20 கோழி வேணும்னு கேட்குறாங்க. அந்தமாரி நீங்கள் கொடுக்க முடியுமா? இல்லை, அதுபடி கொடுக்க முடியாது. ஏன்ட்டு கேட்டால் தினமும் சூப்பர்ஸ் வருவார். இப்போ ஒரு 5000 கோழி விட்றாங்களா, அந்த 5000 கோழி இதில் வந்து எத்தனை கோழி சாவுது, எத்தனை கோழி பேலன்ஸ் இருக்குது எல்லாமே கணக்கு கரெக்டாக எழுதிட்டு போயிடுவாங்க. சரி, இப்போ வந்து ஒரு மேற்படியான உங்களுக்கு தேவைப்படுது, உங்கள் வீட்டு தேவைக்காக சொல்கிறேன் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்கள் சூப்பர்வைசர் சொல்லி நீங்கள் எடுத்துக்க முடியுமா, இல்லை கணக்கு தானா? இல்லை, சில பேர் என்ன பண்ணுவாங்க, கணக்கு நம்மளுக்கு கரெக்டாக வந்து கணக்காக கொடுத்துட்டு போயிடுவாங்க. இத்தனை இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு கோழி. அதுவே நம்ம சில டைமில் ஒரு வாட்டி எலி கடிச்சித்தோ இல்லை ஒரு நம்ம கவனிக்க மாட்டோம், கோழி சாணி கிளறும் போது கரெக்டாக வந்து மறைஞ்சிரும், செத்து போன கோழி மறைஞ்சிரும். அதனால் வந்து நம்மளுக்கு கணக்கு ஷார்ட்டேஜ் ஆகிடுதுன்னா அதை நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்க. ஒரு கிலோவுக்கு 200 ரூபா போடுவாங்க. ஒரு கிலோவுக்கு 200 ரூபா. அதாவது இப்போ 5000 கோழி விட்டுட்டேன், எனக்கு வந்து 4990 கோழி தான் இருக்குது. அப்போ 10 கோழி குறையுது, 10 கோழி ஷார்ட்டேஜ் போட்டுருவாங்க. ஆமாம், 10 கோழி ஏன் ஷார்ட்டேஜ் போடுறாங்கன்னா இப்போ ஆவரேஜ் போயில் ஒரு கோழி 2 கிலோ வருதுன்னா நம்மளுக்கு ஒரு கோழி மேலே 400 ரூபா பிடிப்பாங்க. ஓகே, அப்போ ஏன்னா 2 கிலோ சராசரி விட அப்படின்னா 10 கோழி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 கிலோ உங்களுக்கு கணக்கு வந்துருமா? 20 கிலோ கணக்கு வந்துடும். 20 கிலோ கணக்கு வந்துடும். அப்போ 20 கிலோ காசை வந்து உங்ககிட்ட எடுத்துப்பாங்க. ஆமாம், அது எங்கள் கிட்ட தான் எடுப்பாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த கோழி வளர்த்துட்டீங்க, இது வந்து எப்படி அவங்க ஏற்றுமதி பண்ணுவாங்க? உங்ககிட்ட உங்களோட வேலை வளர்க்குறது மட்டும் தான் கரெக்டுங்களா? ஸோ வளர்த்த பிறகு ஏற்றுமதி எப்படி பண்ணுவாங்க? அது ஏற்றுமதி எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம மேக்ஸிமம் அவங்க வண்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. வண்டி ஒரு சில வண்டிங்களாம் இருக்குது, இதுக்குன்னே லோடு எடுக்கிறதுக்கு வண்டி இருக்குது. அந்த வண்டியை கூட்டாந்து அவங்களே எடுத்துக்குவாங்க. நம்மளை வந்து லாஸ்ட்டாக நம்ம கோழி மட்டும் கூண்டில் போட்ட பிறகு கணக்கு பார்த்துட்டு எவ்வளோ கோழி இருக்குது அதில் ஏன்னா ஒரு கூண்டில் எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க இல்லை கம்மியாக போட்டுருவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதை அனுப்ப முடியும். ஸோ நம்ம சைட்லேருந்து நம்மளும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், ஏற்றும் போது கரெக்டாக தான் ஏற்றுறாங்களான்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த கோழி வளர்ப்பு பற்றி ஓரளவுக்கு முழுமையாக சொல்லிட்டீங்க. இப்போ இந்த கோழி வளர்ப்பில் சவாலான விஷயம் அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்? சவாலான விஷயம்னா வெயில், மெயின் காரணம் வெயில். தண்ணி குடிக்கலைன்னா அது மேக்ஸிமாவே சாகும். ஒரு நாளைக்கு இப்போ நாங்கள் மொதல் பேட்ச் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியாது, சுத்தமாக வேலைன்ட்டு தெரியாது. அந்த வேலையில் என்ன பண்ணால் 900 கோழி செத்து போச்சு ஒரே நாளில். அதுவும் காலிலேருந்து சாவே, சாயந்தரம் 5க்கு மேலே அது ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. அதான் மெயின் காரணம் பார்த்தா. சரி, இப்போ இந்த பண்ணை முறை அமைச்சிருக்கீங்க. இந்த பண்ணையில் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஷீட் இருக்குது. நீங்கள் வந்து சிமெண்ட் ஷீட் யூஸ் பண்ணிருக்கீங்களா, என்ன காரணம் இது? இதை நம்ம வந்து பட்ஜெட்டுக்காக யூஸ் பண்ணது. சிமெண்ட் சீட்டுனா நம்மளுக்கு ரேட்டு டபுள் மடங்கு ஆகுது, அதனால நம்மளுக்கு இது யூஸ் பண்ணது சிமெண்ட் சீட்டு. அதாவது சிமெண்ட் ஷீட் கம்மியாகுது உங்களுக்கு, அது வந்து ப்ளூ ஷீட் வந்து அதிகமாகுது. எஸ், ப்ளூ ஷீட் எக்ஸ்ட்ரா ஆகுது, சிமெண்ட் சீட்டு கம்மியாகுது. ஓகே, இதனால் வேறு எதனா பெனிஃபிட் இருக்கா? இது சிமெண்ட் ஷீட் யூஸ் பண்ணால் எனக்கு குளிர்ச்சி அதிகமாக இருக்குது, இல்லை ப்ளூ ஷீட் யூஸ் பண்ணால் குளிர்ச்சி வந்து அதிகமாக அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தானா? இதில் என்ன பெனிஃபிட்னா, நம்ம வந்து இதில் மரம் ஓரம் வைக்க முடியாது சிமெண்ட் சீட்டில். ஓகே, நம்ம ப்ளூ ஷீட்டு போட்டோன்னா ஓரம் அணைச்சி வைக்கலாம்.
அணைச்சி வச்சுட்டு நல்லா இப்போ நம்ம ஒரு தென்னை மரம் வைக்கிறோமா மேலே வந்தால் சிமெண்ட் ஷீட்னா உடச்சிக்கும், நம்ம இது ப்ளூ ஷீட்னா உடையாது. அதுதான் இது பெனிஃபிட். சரி, இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டை பார்த்தீங்கன்னா உயரம் வச்சிருக்கீங்க, எத்தனை அடி உயரம் வச்சிருக்கீங்க, உள்ள வாசல் வச்சிருக்குது இதெல்லாம்? இது வந்து நம்ம வாசலுக்கு வச்சிருக்கிறது போது என்ட்ரு ஆகும்போது 6 அடி, 6க்கு நம்ம 6 அடி மேக்ஸிமம் ஹைட்டே 6 அடி இருக்கு எல்லாமே. இல்லை என்ட்ரன்ஸ் மட்டுமா? என்ட்ரன்ஸ் 8 அடி, இது நம்மளுக்கு 6 அடி. சுற்றி இருக்க இந்த வலை கட்டியிருக்க எல்லாமே இந்த 6 அடி தான். ஆமாம். அது என்ன வலை இது? இது வந்து சித்தூர் மேஸ்ன்னு சொல்லுவாங்க. சித்தூர் மெஸ் இது இங்கே லோக்கலே கிடைக்குமா, இல்லை இது பண்ண கட்டுறவங்களும் பண்ணி தருவாங்களா? இல்லை, நம்ம இது ஆர்டர் பண்ணோம். சித்தூர் மேஸ்ன்னு எதுக்கு பேருனா அது சித்தூர்லேருந்து வரது, அதனால நம்ம சித்தூர் மேஸ் சொல்லுவாங்க அது. சரி சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தரையும் பார்த்தீங்கன்னா 1 அடி உயரம் நினைக்கிறேன். சுற்றி இப்படி தான் கட்டணுமா பண்ண, இல்லை இது நம்ம இல்லை இது என்னன்னா நம்ம எதுக்கு இவ்வளோ ஹைட்டு கட்டினா அது அவ்வளோ மேக்ஸிமம் அவ்வளோ ஹைட் இருக்கக்கூடாது. கரெக்டாக அது வந்து ஒரு 1/2 அடி ஹைட்டு தான் இருக்கணும். அது ஏன் நம்ம தர போகிற பிளானுக்காக அது கல் ஹைட்டாக வச்சு கட்டணுது. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு தடவை தர போட போகிறீங்க? ஆமாம், இப்போ மேலே தர போடுற மாதிரி அதுக்காக நம்ம இப்போ பின்னால் யோசிக்கணும்ல. இப்போ நம்ம பண்ணிட்டு கஷ்டப்படக்கூடாது, அதை வந்து நம்ம பின்னால் யோசிக்கிறதுக்காக நம்ம ஹைட்டு தூக்கி போட்டது. சரி, இப்போ எத்தனை பேட்ச் வச்சு நீங்கள் பண்ணிருக்கீங்க? இல்லை இந்த பண்ணை கட்டி எத்தனை நாட்கள் ஆகுது, எத்தனை வருஷங்கள் ஆகுது? பண்ணை கட்டி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1.5 வருஷத்தில் எத்தனை பேட்ச் பார்த்துருப்பீங்க? இதோட நம்மளுக்கு 6வது பேட்ச் இறங்குது. 6வது பேட்ச். ஸோ 45 லட்சம் செலவு பண்ணி 6 பேட்ச் பார்த்துருக்கீங்க. இந்த 6 பேட்சில் லாபம் வந்திருக்கு இல்லை நஷ்டம்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒரு மாதிரி முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ இதுக்கு நான் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி எனக்கு ஓகே தான், சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக தான் இருக்குது, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்லை, இது பிராய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில டைமில் நம்மளுக்கு லாபம் வருது, சில டைமில் வந்து நஷ்டம் வருது. அதை நம்ம ஏற்றுக்கவே முடியல. ஒரு டைம் கோழி சாவாதான் அந்த டைமில் லாபம் வருது. வெயில் காரணத்தால மழை காரணத்தால நம்மளுக்கு திடீர்னு பார்த்தா அதுனாவது மழை பெஞ்சிட்டு திடீர்னு வெளியேக்காதனால அது அதிகமாக சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நஷ்டம் வருது. ஸோ கோழி இறக்காத வரைக்கும் நம்மளுக்கு லாபம். ஆமாம். இல்லை பில் ரேட்டை பற்றி லாபம் இருக்கா? ஏன் பில் ரேட்னா எனக்குமே கொஞ்சம் காடை வளர்த்துட்டு இருக்கேன், ஸோ தெரியும். ஏன்னா பில் ரேட் சப்போஸ் ரேட்டு கம்மியாகிடுச்சு, கோழி ஆனால் சாகலை, அப்போ உங்களுக்கு லாபம் வருமா? நம்மளுக்கு மேக்ஸிமாவே இந்த பில் ரேட்டு அதெல்லாம் நம்மளுக்கு கணக்கு கிடையாது. எஃப்சிஆர்ன்ட்டு இருக்குது, அதுதான் நம்மளுக்கு கணக்கு. நம்ம எஃப்சிஆர் கொடுக்கறதும் போகிறது எல்லாமே இருக்குது. அந்த எஃப்சிஆர் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பில் ரேட் ஏறும். பில் ரேட்டை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்ம கோழியை சாகாமல் கரெக்டாக வளர்த்து கொடுத்து மெயின்டைன் கரெக்டாக இருக்கணும். மெயின்டைன் கரெக்டாக பண்ணிட்டா போதும், நம்ம லாபகரமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா ட்ரிங்கர் ஃபீடர்லாம் பார்த்தா தொங்க விட்டு வச்சிருக்கீங்க. என்ன காரணம் தொங்க விட்டு வச்சிருக்கீங்க? இது என்ன காரணம், நம்ம கோழி வயசுக்கு ஏற்ற மாதிரி தூக்கி காட்டணும். கீழே இருந்தால் அது சிசி என்ன பண்ணுவோம், அந்த சாணி இது எல்லாத்தையும் சீக்கும். கோழிங்க சீச்சிட்டு உட்காரும். மேக்ஸிமம் எல்லா கோழி சீச்சிட்டு தான் உட்காரும். சீக்கும் போது என்ன பண்ணுவோம், மேலே போயிடும். மேலே போகும்போது நம்மளுக்கு அந்த டெஸ்ட் ஆகும். அதனால தான் தூக்கி பூச்சி கட்டுறது. கோழிக்கு வளர்ச்சி வேஸ்ட் ஆகாது. அது தேவையான அளவு மட்டும் சாப்பிட்டுக்கும், தேவையான இது பண்ணிடும். இப்போ இந்த மாதிரி ட்ரிங்கர் சொன்னீங்க, கழுவுறதுக்காக அதுக்காக மாற்றப்பட்டு தான் வந்து ட்ரிங்கர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் வச்சு நம்மளுக்கு மேக்ஸிமம் இதை பற்றி தெரியாதுன்றனா ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒரு ஆள் சொன்னாங்க இது மாதிரி இதை போட்டாலும் நல்லா தான் இருக்கும், வேலை கம்மின்னு சொல்லிட்டு. நிப்பிள் சிஸ்டம் போட்டிருக்கீங்க, கரெக்டு. பட் இதே பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரிங்கராக இருந்தது அப்படின்னா கோழிகள் வந்து அதிக அளவு தண்ணி எடுத்துக்கும். இந்த ட்ரிங்கர் வந்து நல்லா தண்ணி குடிக்குதுங்களா? இதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் பற்றி எதாவது தெரியுமா? இல்லை எது வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு நிப்பிள் வந்து லாபம் கம்மி தான். ஏன் கம்மின்னு சொல்கிறேன்னா, இது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் வந்து போதுமான அளவு தண்ணி குடிக்கும். இதில் வந்து கொத்தி குடிக்கிறதுனா இப்போ நம்ம ஒரு வருஷம் நம்ம சொட்டாக குடிக்கிறதுக்கும் ஒரு சொம்பில் குடிக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அது போல தான் இது சொம்பில் அதனால நல்லா போனோம். வெயிட்டு அதில் வந்து ட்ரிங்கரில் அதிகமாகும், இதில் கம்மியாக இருக்கும். அதுமாரி மேக்ஸிமம் அது ஏன் போட பார்த்தீங்கன்னா பக்கெட்லாம் வச்சு தண்ணி வச்சிருக்கீங்க, இதில் நல்லா குடிச்சிட்டு இருக்கு. ட்ரிங்கரை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டச் பண்ணலை. ஆனால் வந்து ட்ரிங்கர் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கழுவுறது, க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம். பட் ஆனால் எனக்கு தண்ணி குடிச்ச மாதிரியே தெரியல. அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்கணும்னு நான் நினச்சேன். அதுக்கு தான் நீங்களே பார்ப்பீங்க டப்பா வச்சு எதுக்கு டப்பா வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டப்பாவில் ஒரு வெயில் டைமில் நம்ம ஒரு அசதியான மனுஷன் விட்டு நம்ம எப்படி கொத்தி குடிச்சா எப்படி இருக்கும், அது போல தான் வெயில் டைமில் கோழிங்களை பண்ணோம். அதனால நம்ம வந்து மேக்ஸிமம் இதில் குடிக்காத காரணத்துக்காக டப்பாவில் தண்ணி மட்டும் வைக்கிறது. ஓகே, இது மாதிரி டப்பா வைக்கும்போது டப்பாவில் கோழி விழுந்துராதா, இறந்துராதா? இல்லை, நம்ம அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ரவுண்ட்ஸ்லேயே இருப்போம். ஓகே, ஒவ்வொரு டைம் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பீங்க. ஆமாம். சரி, இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும், இல்லை இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம நேயர்களுக்கு ஏதாவது சொல்லலாம்? அதாவது இதெல்லாம் பண்ணலாம் இந்த பண்ணையில் பிராய்லர் பண்ண பொறுத்துக்கும் இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பண்ண வேண்டியது இருக்குது, இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக மற்ற பிஸ்னஸ் விட இது கொஞ்சம் அது வந்து கேர் பண்ண தேவையில்ல அப்படி. இதில் மேக்ஸிமம் நான் எதெல்லாம் நான் கவனிக்கிறேன்னா 6 இறக்கும்போது கவனிக்கணும். 6 நாளைக்கு கரெக்டாக ப்ரூடிங் கரெக்டாக போடணும், எல்லாமே கரெக்டாக பண்ணணும். ப்ரூடிங் மட்டும் இதில் மெயின் காரணமே ப்ரூடிங் தான். ப்ரூடிங் கொஞ்சம் பால் மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா வச்சுங்களேன், ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த வாட்டி நஷ்டம் தான். ஏன்னு கேட்டால் எதுக்காகனா இப்போ ஒரு 100 கோழி கொஞ்சம் இருந்து ப்ரூடிங் போட்டாலே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, காப்பாற்ற முடியல. 100ல் வந்து 50-60 தான் காப்பாற்றுறாங்க. ஏன்னா ப்ரூடிங் அவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 சிக்கன் இருக்கிறீங்க, 20,000 சிக்கன் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ரூடிங்கை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்கணும். அதுக்காக தான் கேட்டேன். இது சரி, ப்ரூடிங் வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தோன்னா தினமும் வந்து நம்ம சாணி கிளறிட்டே இருக்கணும் அடியில். ஓகே, அதை கிளறிட்டே ஒரு நாள் விட்டாலும் அது ஈரம் ஆகிடும். அது என்ன பண்ணால் அந்த ஈரத்தில் வந்து கோழி குச்சி சளி பிடிச்சிக்கும்.
ஓகே. அந்த சளியை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம கிளறி விட்டுக்கிட்டு எல்லாமே ரெடியாக எல்லாத்தையும் கழுவிட்டு க்ளீன் பண்ணி கரெக்டாக இருக்கணும். சரி சரி. இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், அந்த பாதியிலே இடையில நின்றுச்சு. லீஸுக்கு பண்ண எடுத்து பண்ணலாமா? இப்போ சொந்தமாக பண்ண முடியாதவங்க லீஸுக்கோ இல்லை வாடகைக்கோ எடுத்து பண்ணலாம். அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க 1.5 லட்ச ரூபா இருந்தால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன், வேலைக்கும் ஆள் போட்டுட்டேன். நீங்கள் இத்தனைக்கும் சொந்தமாக உங்கள் காசில் போட்டிருக்கும் போது உங்களுக்கு லாபம் வரலன்னு சொல்லிட்டீங்க. அப்போ லீஸுக்கு ஒருத்தர் எடுத்துட்டாரு, 2 பேர் வேலைக்கு போட்டார், அவங்களுக்கும் சம்பளம் தரணும், அவங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்குமா இது? இப்போ எப்படின்னா, இப்போ 5000 கோயில் இருக்குன்னா மேக்ஸிமாகவே இப்போ 1.5 லட்சம் இல்லை 2 லட்சம் கேட்பாங்க. அதை நீங்கள் கட்டிட்டு வந்து ஆளை வச்சு பார்ப்பீங்களா, ஆளுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கணும். நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அங்கே பார்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம முதல்ல போட்டுருக்கோம், அவங்களாம் நம்ம வேலை செஞ்சாலும் சரி மாதம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நம்ம நீங்கள் இருந்து வேலை பார்த்து இதை செய் அதை செய்யுன்னு சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு லாபம் வரும். ஓகே. நம்மளே இறங்கி வேலை செஞ்சால் இன்னும் லாபமாக இருக்கும். வேலைக்கு அவங்க ஆளு வேலைக்கு போட்டு நீங்களும் கூட இருக்கணும். அப்போ தான் லாபகரமாக இருக்கும். சரி ஓகே. இப்போ வந்து தீவன முறைகளை பற்றி பார்த்துருவோம். நம்ம ஷெட்டை பார்த்தாச்சு, அதுக்கு தீவன முறை இது பார்த்தாச்சு, தீவன முறைகளை பார்த்துப்போம். இப்போ கோழி குஞ்சுக்கு என்ன தீவனம் கொடுப்பீங்க, பெரிய கோழிகளுக்கு என்ன தீவனம் கொடுப்பீங்க, இப்போ வந்து விற்பனை சமயத்தில் இருக்கும்போது என்ன தீவனம் கொடுப்பீங்க, இது வித்தியாசம் இருக்கா இல்லை ஒரே வகையான தீவனம் தான் பயன்படுத்தும்? இல்லை, அதில் வித்தியாசம் இருக்குது. நம்ம 5 நாள் வரைக்கும் ஃப்ரீ சாட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து சாட்ரு. சரிங்க. லாஸ்ட்டு வந்து 25 நாளைக்கு மேலே ஃபினிஷர் அப்படி வரும். 3 விதமான ஃபீடு வரும். என்ன வித்தியாசங்கள் இதுக்கு? இப்போ நம்ம பிறந்த குழந்தைக்கு நம்ம பால் கொடுக்குறோம், அது போல தான் இது. இப்போ என்னன்னா, இப்போ மேக்ஸிமம் நம்ம சின்ன கோழி குஞ்சில் இது வந்து பெருசாக இருக்கும் ஃபினிஷரு. அடுத்த ஸ்டெப்பு வந்து ஷார்ட்ரு வந்து அதுக்கு சின்னதாக இருக்கும். அதுக்கு இதுனா ரொம்ப பவுட்ரு பேலாக இருக்கும். அதுதான், அதாவது சாப்பிட அளவில் இருக்கும். கோழி கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு சின்னதாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ரீ ஸ்டார்டர் ஃபினிஷர். கரெக்டுங்களா? அந்த உணவோட சைஸ் தான், உணவோட சைஸு அந்த கோழியோட 4. ஓகே. அதை பொறுத்து வந்து நம்ம கொடுப்போம். சரி ஓகேங்க. இப்போ நான் இந்தமாரி ஒரு பண்ணை கட்டிட்டேன், நான் என்ன பண்ணணும்? அதாவது இப்போ எனக்கு கோழி பற்றி எதுவுமே தெரியாது, பிராய்லர் பற்றி எனக்கு தெரியாது, எப்படி வளர்க்கணும் தெரியாது, எப்படி ப்ரூடிங் பண்ணணும் தெரியாது, நிப்பிள் சிஸ்டம்னா என்னன்னு தெரியாது, ட்ரிங்கர் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஆசை, ஒரு பிராய்லர் பண்ணணும்னு ஆசை. நான் இதுமாதிரி பண்ண கட்டிட்டேன், செலவு பண்ணிட்டேன். இப்போ நான் யாரை போய் பார்க்கணும், என்ன பண்ணால் எனக்கு வந்து? இப்போ நீங்கள் பார்த்தா கம்பெனி விசாரிக்கணும். கம்பெனி இதில் எவ்வளோ கம்பெனி இருக்குது, ஒரு 10 வகையான கம்பெனி இருக்குது. ஓகே. அதை போய்ட்டு நீங்கள் அவங்க எதனா ஆள் உங்கள் இப்போ பண்ண வரீங்களா, இப்போ ஒரு சைடு பண்ணையை பார்த்து அவங்ககிட்ட விசாரிச்சு ஒரு மேனேஜர் நம்பரை வாங்கிட்டு இதுமாதிரி நாங்கள் பண்ண கட்டிகிட்டு இருக்கோம், இதுமாதிரி என்ன இறக்குறீங்களா கோழி கொஞ்சம் வந்து பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்ப்பாங்க. வந்து நம்ம இடம் வந்து நம்ம பேரில் இருக்கணும். பட்டா சிட்டாடங்கள்லாம் கேட்பாங்க. அது அக்ரிமெண்ட் போட்டு நம்ம 6 இருக்கோங்க. சரி. அது ஒன்று இருக்குது. இறக்கிட்ட பேர் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு நம்ம லைன் அது வேறு சூப்பர்வைசர் வருவாங்க நம்ம லைனுக்குலாம். ஓகே. கோழி மெயின்டைன் பகுதி வந்தாசி டைரக்ஷனாக ஒரு ஆள், செஞ்சு டைரக்ஷனாக ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. சரி. இப்போ அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்களா? ஆமாம், நீங்கள் இப்படி தான் போடணும், இந்த நாளில் இந்த மருந்து கொடுக்கணும், இந்த நாளில் இந்த உணவு கொடுக்கணும், இந்த நேரம் இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு பேட்ச் வரைக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியல, நீங்கள் இந்த நாளில் இந்த மருந்து கொடுக்கணும், இத்தனை எம்ம தான் கொடுக்கணும். ஒரு 100 லிட்டர் தண்ணி போகுதுன்னா 100 ml அதுக்கு ஒரு மருந்துக்கு வருவாங்க. அதை நம்ம கலந்து விட்டால் கரெக்டாக ஆகிடும். சரி ஓகே ரஞ்சித், ரொம்ப நன்றி. போதுமான அளவுக்கு தகவல் கொடுத்துருக்கீங்க நம்புறேன். ஸோ நம்ம நேயர்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸில் அவங்க கேட்பாங்க. நான் அப்போ வந்து உங்ககிட்ட கேட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து சம்மந்தமான வீடியோ ஒன்று போடலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ் இறக்கிட்டு அந்த சிக்ஸ்லேருந்து டே 1லேருந்து நீங்கள் சொல்கிற அந்த 45 டேஸோ இல்லை 50 டேஸோ அது வரைக்கும் எப்படி வளர்ச்சி என்னென்ன மருந்து கொடுப்போம் அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். ஓகே.